அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் ஆல். அதாவது இந்த கிளாஸ் வந்து 3வது நாளைக்குரிய நைட் கிளாஸ். அப்ப மொத்தம் இது எத்தனாவது டியூட்டோட? ஆறாவது டியூட். அப்ப எல்லாரும் 6 டியூட் அனுப்பினா ஆக குறைச்சல் 6வது டியூட் 5வது டியூட் எல்லாம் வந்தது. எல்லாருக்கும் தேவை கோணம். நீங்க 7 நாளில் நீங்க படிக்கிறேன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணித்தான் ஆகணும். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னா நீங்க அவ்வளவு நாளும் 2 வருஷம் படிச்சதும் வேஸ்ட் ஆகுது. நீங்க 2 வருஷம் படிச்ச விஷயம் நீங்க இப்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாட்டி, கொஞ்சம் சரி ஒரு ஒழுங்கா படிக்காட்டி, அவங்களோட 2 வருஷத்து படிப்பு மணியா விளங்கினா நீங்க சல்லி கட்டி எத்தனை கிளாஸஸ் போய்த்திப்பீங்க, நேரா செமினார் போய்த்திப்பீங்க, அதே மாதிரி ஸ்கூலுக்கு போய்த்திப்பீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்ட ஒவ்வொரு நாளும் எல்லாரும் ஸ்கூலுக்கு போவீங்க. அப்ப அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அதால இந்த நாள் இந்த கொஞ்சத்தை நீங்க சரியா யூஸ் பண்ணீங்க என்றால், தூக்கத்தை கொஞ்சம் இதாக்கி ஊக்கத்தை கொடுத்து படிச்சீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் நல்ல ஒரு மார்க்ஸ் எடுக்கணும். எல்லாரும் வந்து BA எடுக்கணும் என்னதான் ஏன நோக்கம். என்ன கிளாஸுக்கு வந்து நம்பி வந்தவங்க அவ்வளவு பேரும் BA ரிசல்ட் வந்து நீங்க எடுக்கணும். இப்ப நான் அதுக்குள்ள மாதிரிதான் உங்களை வந்து ஃபுல்லா டெய்லி கைட் பண்ணிட்டு வாரு. இப்ப இது அல்ஹம்துலில்லாஹ் இது 6வது கிளாஸ். அப்ப நான் 7 நாள்னு சொன்னதுக்கு உங்களுக்கு 14 கிளாஸஸ் வந்து போட்டீங்க. அந்த 14 கிளாஸஸ்லயும் ஒரு ஃபுல் தெளிவுன்னு உங்களுக்கு நான் இவ்விடத்துல தாரேன். அதே போல எல்லாரும் வந்து நான் உங்களுக்கு ஒரு போஸ்டர் ஒன்று உங்களோட குரூப்ல வந்து போட்டேன். 2026 வெச்சுக்குரிய போஸ்டர், 2026 27 வெச்சுக்குரியது. இப்ப ரெண்டுக்கும் வேற வேற தான் குரூப்கள் போட்டிக்கிறேன். நான் அது ஒரு போஸ்டர்ல தான் நான் அதை எடிட் பண்ணினேன். அப்ப அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நான் குரூப்ல வந்து அதை போட்டதுக்கு பிறகு வந்து ஒத்தர 2 பேரை தான் அதுக்குள்ள ரிடெக்ட் பண்ணிருந்தீங்க. இப்ப மத்தவங்க வந்து அதை கணக்கும் எடுத்து பார்க்கவே இல்லை. அப்ப நீங்க உங்களோட நோக்கம் எல்லாட்டையும் நீங்க மட்டும்தான் படிக்கணும். உங்களோட வந்து நீங்க படிக்கணும், அதோட போதும். அதை வந்து ஷேர் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நிக்கிறவங்க இருக்குது குரூப்ல. அதுல விளங்கிட்டு இப்ப அதே மாதிரி நான் வந்து பார்த்தேன். கொஞ்சம் பேர் சில பேர் ஷேர் பண்ணிருந்தீங்க, சில பேரு அப்படி ஷேர் பண்ணினது நான் காணல. இப்ப நான் வந்து உங்களுக்கு தேவை இவ்வளோ விஷயமும் நான் உங்களுக்கு எடுத்த பேமெண்ட்டை விட கூடையாத்தான் உங்களுக்கு நான் இந்த செமினார் 14 நாளைக்கு வந்து செய்றேன். அப்படி நீங்க எங்க சரி 14 நாள் 7 நாள் படிக்கிற விஷயம் 14 விஷயங்கள் கிளாஸ்ல போட்டு ஃபுல்லா நீங்க படிச்சு இல்ல. அப்ப அப்படி படிக்கிட்டே அந்த பேமெண்ட்டை விட கூடத்தான் வரும். ஆனா நான் அப்படி எடுத்துத்தான் செய்றேன். போன முறை நான் அப்படித்தான் செஞ்சேன் இந்த ஃபைனல் செமினாரை. அதே மாதிரி இந்த முறையும் செய்றேன். அப்ப கொஞ்சம் நீங்களும் நான் அவ்வளவு வேலையும் உங்களுக்காக வேண்டிதான் வச்சு கூடையா கிளாஸஸ் போட்டு இப்படி ஒரு நாளையில 2-3 கிளாஸஸ் போட்டு அப்படி செய்யறவங்க குறைச்சல். நான் எனக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் அதை சரியா நான் படிக்கிற விஷயங்களையும் நான் அங்களை வச்சுட்டு அவங்களுக்குன்னு சொல்லி கிளாஸ் டைம் போட்டு அதுக்கண்டுதான் நான் செஞ்சுட்டு போறேன். தேவை கண்டுதான் நான் அவங்களோட கிளாஸை வந்து செய்றேன். உண்மையா சொல்ல போனால் அது உங்களுக்கும் விளங்கும். எல்லாரும் படிக்கணும்ன்ற ரீசன். அதே மாதிரி நீங்க என்ன சரி டவுட் கேட்டாலும் நான் அதுக்கு உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணி விடுவேன். அதுவும் தெரியும் எல்லாருக்கும். வந்து போஸ்டரை வந்து உங்களால ஏண்ட மட்டும் இந்த 2026 27 வச்சுக்குரிய போஸ்டரை வந்து எல்லாரும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஓகே. இப்ப நான் இன்றைக்கு வந்து 6வது டியூட்டோங்க இந்த கம்பராமாயண செஷன்ல 20 மார்க்ஸுக்குரிய எதிர்பார்க்கை பகுதி. பொதுவா பார்த்தேன்னு சொன்னால் இந்த பகுதியை பாக்குற டைம்ல இப்ப நிறைய பேர் வந்து நீங்க இந்த கம்பராமாயண செஷனை தொடுத வீதம் குறைவாய்க்கும் அது கஷ்டமே அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கு பிறகு வந்து இந்த நான் 12 மார்க்ஸுக்குரியது உங்களுக்கு படிச்சு தந்ததுக்கு பிறகு கொஞ்சம் பேர் நிறைய பேர் இந்த மெசேஜஸ் போட்டு என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. நான் இதுக்கு அதை வந்து தொட்டிக்கல்ல. இப்ப வந்து நீங்க படிச்சு தரோம் இந்த 12 மார்க்ஸுக்குரிய கேள்வி வந்து எனக்கு செய்யலுமாய்க்குது. அதால நான் 20 மார்க்ஸும் செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொன்னீங்க. அதுக்கு வந்து படிச்சு கொடுத்த ரெக்கார்ட் சீக்கிதான்னு கேட்டீங்க. இப்ப நான் சொன்னேன் உங்ககிட்ட நிறைய பேர்ட்டு 20 மார்க்ஸுக்குரியது நான் உங்களுக்கு செமினார்ல கிளியர் பண்ணுவேன். அதை நீங்க அவடத்துல எடுக்க வேண்டிய தேவை ஒன்று வராதுன்னு சொன்னேன். இப்ப எனக்கு சொல்லலுமே நீங்க அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு.
சல்லி நோக்கம்னா நான் அப்படி சொல்லிப்பேன். ஆனா நான் அப்படி சொல்லல. அது கேட்டவங்களுக்கு தெரியும் நான் சொன்னது. அப்ப அது வந்து 20 மார்க்ஸுக்குரியது. நான் சொன்னேன் வேணுமானவங்க 12 மார்க்ஸுக்குரியது எடுங்க. ஏன்னா நான் அதுவும் வந்து அப்படி போட்டதுக்கு ரீசன் எனக்கு அதை அனுப்பலாம். ஆனா மத்தவங்க வந்து கிளாஸ்ல இருக்கிற அரைவாசி என்ன கிளாஸுக்கு வந்தவங்க. இப்ப அவங்க வந்து பொதுவா என்கிட்ட 2000 ஃபீஸ் பே பண்ணி தான் அந்த சந்தர்ப்பம் எல்லாமே படிச்சாங்க. இப்ப நான் மத்தவங்களுக்கு அதை சும்மா அனுப்பினதுல அது சரியில்லை அது. இப்ப அவங்களுக்கு வந்து அது சரியில்லாம அதால நான் அப்படி தர மாட்டேன். அவங்களும் உங்களுக்கு அனுப்ப மாட்டாங்க. அப்படி தேவையானவங்க நீங்க 1000 பே பண்ணி உங்களுக்கு 72 பாடலே மொத்தமா நான் கொடுத்தேன். 72 பாடலுக்கும் மொத்தமாவே சந்தர்ப்பம், அதுல என்ன விஷயம், சிறப்பு, கையாளப்பட்ட அணி எல்லாம் கொடுத்தா அப்ப அதை உங்களுக்கு எடுக்கலும் 1000 பே பண்ணீங்கன்னு சொன்னேன். ஓகே, அடுத்ததா வந்து இப்ப இந்தியில இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறது. அப்ப கொஞ்சம் பேரு கேட்டா தியரி கிளாஸ்ல ஜாயின் பண்ணலுமா அப்படின்ட்டு. இப்ப அவங்களுக்கு ஜாயின் பண்ணத்தான் நான் மந்த் ஃபீஸ் 1500 எடுக்கிறேன். இப்ப இடத்துல 1000 தான் நான் உங்களுக்கு போட்டேன். உங்களுக்கு வந்து ஓல்ட் ரெக்கார்ட்ஸ்ல வந்து உள்ள விஷயம் நான் தருவேன். அப்படி என்னன்னா போய் திருப்பதிகம் இந்த முறை எதிர்பார்க்கலும். அப்ப அதுல படிச்சு கொடுத்த ரெக்கார்டு உங்களுக்கு அவத்துல எடுக்கலும். அதே மாதிரி தேம்பாவணியோட ரெக்கார்ட் வந்து உங்களுக்கு எடுக்கலும். தேம்பாவணியோட ரெக்கார்ட் தருவேன். அதே மாதிரி காரணமாலையும் நான் ஒரு கிளியர் பண்ணி அதுல என்ன கேள்வி வருதோ எல்லாம் கொடுத்தேன். உங்களுக்கு அந்த காரணமாலையோட ரெக்கார்டும் மெடிக்கல் இடத்துல. அதே மாதிரி இப்ப நீங்க அந்த 1000 பேமெண்ட்டுக்கு நான் அதுல போட்டிக்கிற யூனிட் மட்டும் தான் படிக்க வேண்டியில்ல. நான் அதுல போட்டிக்கிற யூனிட் வந்து உங்களுக்கு 1000 பீஸுக்கு போட்டேன். சிறுகதை 2, அதே மாதிரி கவிதை பகுதி எல்லாம், கட்டுரை பகுதி எல்லாமே, நாவல் பகுதி எல்லாம். அதே மாதிரி உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ராவா தாரன்னு சொல்ற விஷயம் என்னென்றால் உங்களுக்கு அவடத்துல அதாவது படிச்சு கொடுத்த விஷயமா காரணமாலையில ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தருவேன். அதே மாதிரி மத்ததா இந்த கோயில் திருப்பதிகத்திட ரெக்கார்ட்ஸ் தருவேன். காரணமாலை, கோயில் திருப்பதிகம், மத்ததா வந்து தேம்பாவணி, இது 3 ரெக்கார்ட்ஸும் உங்களுக்கு தருவேன். அப்படி நீங்க அதுல ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும். அதோட உங்களுக்கு மத்த பகுதியையும் படிக்கலும். இப்ப இன்றைக்கு நான் நாவல் ஸ்டார்ட் பண்ணி சில விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்டேன். அதே மாதிரி நாளைக்கு 2 கிளாஸ் போடுவேன். அந்த 3 மந்த் ப்ராஜெக்ட் கிளாஸ் நாளே 2 நடக்கும். அப்ப அந்த 2 கிளாஸ்லயும் நாவல்ல நிறைய விஷயம் இடத்துலயும் கிளியர் பண்ணி விடுவேன். அதே மாதிரி சண்டே இனம் 2 கிளாஸஸ் போடுவேன். அதுக்கு பிறகு மத்த நாள் மண்டேவும் 2 கிளாஸ் போடுவேன். ஏன்னா நான் ஜியோகிராஃபி பகுதி எல்லாம் முடிச்சுட்டேன். அவங்களுக்கு ஜியோகிராஃபி எல்லாம் நல்லா ஃபுல்லா இதா முடிச்சுட்டேன். அப்ப உங்களுக்கு இவ்விடத்துல இந்த விஷயத்தை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி தமிழ ஃபோக்கஸ் பண்ணித்தான் நான் செய்வேன். அப்ப உங்களுக்கு அவடத்துல நீங்க ஜாயின் பண்ணி தெளிவில்லா பகுதிகளை வந்து உங்களுக்கு கிளியர் வந்து எடுத்துக்கொள்ளும். அப்படி நீங்க அதுல ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் இந்த செமினார்லயும் சொன்ன மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு தருவேன். இவ்விடத்துல வந்து கம்பராமாயணத்துல இந்த பகுதிகளுக்குள்ள ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்லித்தாரு. அதே மாதிரி சிறுகதையில தியாகம் போட்டிக்கிறேன், அதை வந்து சொல்லி தருவேன். அதோட மத்த சிறுகதை 2ம் ஒரு ஷார்ட்டான விதத்துல அவத்துல உங்களுக்கு சொல்லி தருவேன். மத்ததா வந்து எல்லாம் உமதை கதை, இதுக்கு எல்லாத்துக்கும் விட வந்து ஃபுல்லா நான் தருவேன். இதுக்கு எல்லாத்துக்கும் விட ஃபுல்லா நான் தருவேன். இன்றைக்கு கம்பராமாயணத்துல 2 முடிச்சுட்டு நாளை மார்னிங் கிளாஸ்ல இந்த சிறுகதைய எல்லாம் உமதை என்ற கவிதைகளுக்குரிய கேள்வியும் விடையும் சொல்லி தருவேன். ஓகே, அடுத்ததா நாளைக்குள்ள நைட் கிளாஸ்ல வச்சு இதுல இருக்கிற மத்த செஷன் இருத்துயரம் கேள்வி தேபாவனியும் இருக்குது. அடுத்த அந்த மார்னிங் கிளாஸ்ல வந்து 8வது வினாக்கு வந்து நீங்க எப்படி ரெடி பண்ணணும், 8வது வினால என்ன கேள்வி வரும், அது 8வது வினாக்குரிய டியூட்டா நீங்க ரெடி பண்ணணும். அதே மாதிரி இதுக்குள்ள ஃபுல் ஆன்சர்ஸும் அங்கே நான் விளங்கப்படுத்தி சொல்லி தருவேன். அதுக்கு பிறகு வந்து 4வது நாளோட நைட் கிளாஸ், அதாவது 5வது நாளைக்கு நைட்டுக்கு வந்து பகுதி 2 ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த பகுதி 2 டியூட் எல்லாரும் பிரிண்ட் பண்ணி வைங்க. நான் குரூப்ல போட்டேன். அந்த பகுதி 2 டியூட்டை வந்து கட்டாயம் பிரிண்ட் பண்ணுங்க என்று சொன்னால் நான் வந்து லாஸ்டா வந்து என்ன விஷயம் சொன்னேன் அவங்களுக்கு, இந்த பகுதி அதாவது ஈழத்திலக்கிய வரலாறு பகுதி வந்து ஃபுல் வீடு அவடத்துல போட்டீங்க. டியூட் பார்த்தவங்களுக்கு விளங்கும். ஈழத்திலக்கிய வரலாறு பகுதியில ஃபுல் விடையும் டைப் பண்ணி போட்டீங்க. நான் தான் கொஞ்சம் நேரம் பெய்த்து அந்த டியூட்டை வந்து 2 நாள் விட்டு தானே போட்டேன் லேட் ஆகும். அப்ப அந்த விஷயம் அவடத்துல வந்து அதை கட்டாயம் பாடமாக்குங்க.
அதுல உள்ள கேள்விகளை வந்து வரையலும் பகுதி 2க்கு. பகுதி 2ல ஈழத்திலக்கிய வரலாறு பகுதி அது. மத்த விஷயம் வந்து பகுதி 1 இந்த பகுதி 2ல இலக்கிய வரலாறு பகுதிக்கு ஃபுல்லா கேள்வி போட்டீங்க. நான் இப்ப அந்த எல்லா கேள்வியும் உங்களுக்கு விடைய வந்து விளங்கப்படுத்தி தருவேன். அதே மாதிரி விளங்கப்படுத்த இல்லாத விஷயங்களை எழுதி சரி நான் குரூப்ல போடுவேன் உங்களுக்கு. இப்ப அப்படித்தான் அந்த பகுதி 2ல இலக்கிய வரலாறு ஃபுல்லா கிளியர் பண்ணுவேன். இப்ப நிறைய பேரும் என்கிட்ட சொல்றீங்க இந்த இலக்கிய வரலாறு எனக்கு கஷ்டமாயிக்குது, இலக்கிய வரலாறு கேள்வி விட எழுத தெரியா, அதுல தான் குறைய வருது மார்க்ஸ் அப்படி எல்லாம் சொல்றவங்க இருக்குது. அவங்க எல்லாருக்கும் அந்த இலக்கிய வரலாறுல அந்த நான் போட்ட அந்த கேள்வி கொஞ்சத்தை நீங்க செஞ்சீங்கன்றால் அதுல நான் எதிர்பார்க்கையா இந்த முறை வரக்கூடிய பகுதி வச்சுதான் நான் கேள்வி போட்டீங்க உங்களுக்கு கேள்வி வைத்து. அப்ப அந்த கேள்வி எல்லாத்தையும் நீங்க செஞ்சு பார்த்துட்டு ரிட்டர்ன் கொஞ்சம் செஞ்சு பாருங்க. ஒரு நாலேஜ் வந்து அவடத்துல வரும் இலக்கிய வரலாறு விட எழுதுற மாதிரி. சோ அப்ப அவடத்துல உங்களுக்கு அது கிளியர் ஆகும். அதே மாதிரி கட்டுரை வந்து நான் 2 கட்டுரை போட்டிக்கிறேன். மத்த கட்டுரையிட ஹெட்டிங் தந்தீங்க நீங்க அதை தேடி அதுக்குள்ள விஷயத்த வந்து தேடி எடுங்க. அதே போல பந்தி கேள்வி சுருக்கம் எழுதுற மெத்தட் தனியே. மற்றது இந்த இலக்கண பகுதி இது இலக்கண பகுதியிட எல்லாம் கலந்த பேப்பர் பாஸ் பேப்பரையும் வச்சு இலக்கணத்துல நிறைய கேள்வி வரும். கிட்டத்தட்ட இலக்கணத்துல ஒரு 100 கேள்வி கிட்ட நான் போட்டிப்பேன். உங்களுக்கு நீங்க டியூட் எடுத்தா பாக்கலும் அதை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் 2 நாளும் இலக்கணத்துல கேள்வி எல்லாமே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி அதுக்குள்ள ஆன்சர் வந்து நாங்க பார்ப்போம். ஓகே. அதே போல இன்னொன்று என்னன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் இந்த 3 மந்த் ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணவங்க நான் இலக்கணத்துக்குன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண விஷயம். அது வந்து இப்ப கிட்டத்தட்ட இப்ப நாங்க லாஸ்ட் பகுதியில் இருக்கிறோம், இன்னும் அது முடிக்கல. ஆனா நான் அத ஸ்டார்ட் பண்ணது வந்து ஆகஸ்ட் 12ல தான். ஆனா அல்ஹம்துலில்லாஹ் நான் 8 யூனிட்டே ஃபுல் கிளாஸ் போட்டு அவ்வளவு நாளும் ஒரு நாளும் 3 மணிக்கு கிளாஸ் போட்டேன். கிளாஸ் போட்டு மண்டே டு ஃப்ரைடே போட்டது கிளாஸ். அதே மாதிரி சம்டைம்ஸ் சாட்டர்டேலயும் வச்சுக்கிறேன். அப்படி போட்டு இலக்கணத்துல 7 யூனிட் இப்ப முடிச்சிட்டேன். இப்ப நாங்க 6வது இந்த யூனிட் பேப்பர் கிளாஸ். அடுத்ததா வாக்கியவியல் தான் இப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுல. வாக்கியவியல்ல தியரி முடிச்சதுக்கு பிறகு அதோட பேப்பர் கிளாஸ். மத்ததா 8வது யூனிட்ல அந்த உரிச்சொல் எல்லாம் சேர்த்தின ஒரு பேப்பர் இருக்குது. அதை செஞ்சதோட இலக்கணமும் ஃபுல்லா முடியும் 8 யூனிட்டும். அப்போ நீங்கள இலக்கணத்துல நல்லா ஆகவே லோல ஈக்கிறவங்க, இலக்கணத்துல உங்கள லோ லெவல் ஈக்கிறவங்க அவங்களுக்கு சொல்லேலும் உங்களுக்கு அதுல ஜாயின் பண்ணலாம். எப்படின்னு சொன்னால் நீங்க வந்து அந்த இப்ப தியரியில வந்து சில ரெக்கார்ட்ஸ் டிலீட். அப்ப அதால உங்களுக்கு அவடத்துல அதை எடுக்கிறது கேளா, அதை எடுக்கிறது கேள நீங்க சும்மா பேமெண்ட் பண்ணி அதுக்கு பிறகு பாக்கலாம் போனா. இப்ப அதால நீங்க என்ன செய்யணும் என்றால் இலக்கணத்துல ஆனா நான் பேப்பர் கிளாஸ் ரெக்கார்ட் எல்லாமே வச்சிக்கேன். பேப்பர் கிளாஸ் ரெக்கார்ட் எல்லாமே இலக்கணத்துல வச்சிக்கேன். அப்படி இலக்கணத்துல உங்களுக்கு தியர் இல்லாதவங்க இருந்தால் கிளியரே இல்லாதவங்க இருந்தால் அந்த பேப்பர் கிளாஸ் 8 யூனிட் ரெக்கார்டையும் 8 யூனிட் பேப்பரையும் நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்றால் எல்லாரும் உங்களுக்கு அவடத்துல ஒரு ஃபுல் கிளியர் ஒன்று வரும். அந்த 8 யூனிட்டையும் நீங்க ஃபுல்லா முடிச்சீங்க அப்படின்னு சொன்னால். நான் பேசுறது கிளியரா விளங்குதானே மத்தவங்களுக்கு? ஓகே. ஒருத்தருக்கு கவரேஜ் பிரச்சனை போல. நீங்க ரெக்கார்ட் பாருங்க. ஓகே. அப்ப அந்த விஷயம் உங்களுக்கு அவத்துல செஞ்சு கொள்ளையிலும் இலக்கண பகுதி கிளியர் இல்லாதவங்க இலக்கணத்துல ஃபுல்லா 8 யூனிட் ரெக்கார்டும் 8 யூனிட் பேப்பரும் எடுக்கலும் நீங்க 800 ஃபீஸ் பே பண்ணீங்கன்னு சொன்னாங்க. 800 ஃபீஸ் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இலக்கணம் தெளிவில்லாதவங்க மட்டும். மத்தவங்க வந்து உங்களுக்கு செமினார்ல செஞ்சதை வச்சு உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். நான் செமினார்லயும் எல்லாம் கலந்து செய்வேன், எல்லாம் கலந்து படிச்சு தந்துட்டு போவேன். இப்ப அவடத்துல வந்து ஒரு சின்ன விஷயங்கள் அப்படித்தான் போகும். செமினார்ண்டா தெரியுமே உங்களுக்கு, ஃபர்ஸ்ட்ல இருந்து தார மாதிரி இல்ல. இப்ப அதுல வந்து ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு யூனிட்லயும் 90 கொஸ்டின்ஸ் 80 கொஸ்டின்ஸ் 70 கொஸ்டின்ஸ் தான் எடுத்துக்கிறேன். இப்ப பதவியல் யூனிட் எடுத்தா பதவியல் யூனிட்ல 90 80 கொஸ்டின்ஸ். அதே மாதிரி வினைச்சொல் பகுதி எடுத்தா அதுல அப்படி. இப்ப நீங்க அதை வந்து செஞ்சா வேண்டிய மட்டும் போதும். ஏனால் இலக்கணத்தை பொறுத்த வரையிலையும் பாருங்க, உங்களுக்கு இலக்கணத்துல முன்னால் 20 MCQ வரும். அதே போல பின்னால 15 மார்க்ஸுக்குரிய 8வது வினா வந்து வரும். இப்ப நீங்க அது ரெண்டையும் செஞ்சா பாருங்க 35 மார்க்ஸ் இலக்கணத்துக்கு தான் வருது. அப்ப உங்களோட பேப்பர் எடுத்தால் நல்லா கூடையா மார்க்ஸ் வரக்கூடியது யூனிட் வந்து இலக்கணம் தான். இப்ப அதுல சரியா கொஞ்சம் கிளியரும் எடுத்துக்கோங்க எல்லாரும். அடுத்தது இலக்கணம் தான் உங்களோட ஏபிய தீர்மானிக்கிறது. இலக்கணம் சரியா விளங்கினா நல்லா செஞ்சுட்டு போயிடும்.
ஓகே, சரி. ஒரு அறிவுறுத்தலா இந்த விஷயங்களை சொன்னேன். சரி, இப்ப நாங்க இத வந்து பார்த்துட்டு போவோம். இதற்குரியது. இன்னைக்கு நான் உங்களுக்கு தந்தேன் கம்பராமாயண பகுதியில 20 புள்ளி வினால. பொதுவாக இது வந்து கம்பராமாயணம் புகைப்படத்துல வந்து நாவாய்கள் வந்து சேனைகளோடு கங்கை கடந்த பகுதியை ஆதாரமாக கொண்டுதான் கேள்விகள் தரப்பட்டிருக்குது. அப்ப இதுல முதலாவது கேள்வி வந்து நாவாயிட தோற்றம் தான் கேட்டிக்குது. அப்ப இதுல வந்து நீங்க கட்டாயம் அறிமுகம் கூடையா எழுதணும். ஒரு அறிமுகம் வந்து ஒரு 5-6 வரைக்கும் எழுதணும். அப்படி நீங்க அறிமுகத்தை வந்து கூடையா எழுதாட்டி உங்களோட மார்க்ஸ் எப்படி குறையும்? மார்க்ஸ் வந்து குறையும். இவ்விடத்துல 20 மார்க்ஸ் வினால வந்து அறிமுகம் பார்ப்பாங்க. அப்ப இது எப்படி எழுதுற நீங்க சொல்லி பார்த்தால், இந்த கம்பராமாயணம் வந்து இந்த கம்பராமாயணம் என்ற நூல் வந்து எந்த காலத்துல தோன்றினா அதெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். அப்படி யோசிச்சுதான் இந்த அறிமுகத்தை நீங்க எழுதணும். அந்த வகையில வந்து சோழர் காலத்துல வந்து தோற்றுவிக்கப்பட்ட உயர்தமிழ் காப்பியமாக விளங்கக்கூடியதான் கம்பராமாயணம். அப்ப அந்த கம்பராமாயணத்துல வந்து குகப்படலம் என்ற பகுதியில தான் யாரு ராமன் தங்கியிருந்த அந்த இடத்தை பார்த்து துன்பம் அடைஞ்ச பரதன் வந்து வடகரையிலிருந்து தென்கரைக்கு போறதுக்காக வேண்டி குகனை பேத்து வேண்டி நிக்கிற. அப்படி குகனை வேண்டி நின்ற டைம்ல வந்து அதை ஏற்றுக்கொண்ட குகன் வந்து அவனுடைய அந்த இனத்தவர் எல்லாரையும் அழைச்சி நாவா எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கட்டளையிட அந்த நாவாய்கள் எல்லாம் சேர்ந்து வடகரைக்கு வரக்கூடிய வேளையிலே பிறகு வந்து அந்த பரதனுடைய அந்த சேனைகள் எல்லாத்தையும் ஏற்றிக்கொண்டு தென்கரைக்கு போகக்கூடிய வேளையிலே அதோட தோற்ற பொழிவுகள் வர்ணிக்கப்பட்டிருக்கிறத வந்து அவதானிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிமுகம் ஒன்று பெருசா நீங்க எழுதணும். கிளியரா சொன்னது? ஓ டீச்சர். ஓ மிஸ். நீங்க அப்படி எழுதாட்டி மார்க்ஸ் வந்து குறையும். அறிமுகம் ஒன்று இவ்வளவு கொஞ்சம் உங்களுக்கு என்னென்ன விஷயமே தெரியுமோ எல்லாத்தையும் போட்டு அறிமுகத்தை நல்லா எழுதுங்க. அறிமுகத்துக்கு 2 மார்க்ஸ் போடுவாங்க. ஓகே, நான் இப்ப இதுல உங்களுக்கு அறிமுகத்தை தாரேன். நீங்க இதை வச்சு எந்த கேள்வி வந்தாலும் நல்லா விளங்குங்க. இதை வச்சவங்களும் மாத்தி எழுதல் நான் அந்த கிளாஸுக்கு வந்தவங்களும் சொல்லி கொடுத்தேன். அத மாதிரி இதை நல்லா விளங்கிக்கோங்க. இப்ப இதே அறிமுகத்தை நீங்க என்ன வந்தாலும் என்ன கேள்வி கம்பராமாயணத்துல வந்தாலும் இதே அறிமுகத்தை உங்களுக்கு எழுதலும். அதை எப்படி எழுதுறேன்னு சொன்னால் டெஸ்டுக்கு சொல்லப்பட்ட விஷயம் எல்லாம் அப்படி எழுதிட்டு அவடத்துல வந்து ஒரு சாப்டர் தருவாங்கல்ல, இந்த பகுதியிலிருந்து இந்த பகுதி அடிப்படையாக கொண்டு அந்த விஷயத்த மட்டும் நீங்க மாத்தணும். உங்களுக்கு கேள்வியில தரப்படக்கூடிய விஷயத்த நீங்க அவடத்துல போடணும். போட்டு முதலாவது கேள்வி என்ன சொல்லுகிறது? நாவாயிட தோற்றம். அப்ப வேற கேள்வியா வந்தால் அவடத்துல நாவாயிட தோற்றம் போற இடத்துல வேறொரு விஷயத்த போடு. அப்படி அந்த கேள்விக்குள்ள மாதிரி அந்த ஆன்சரை வந்து நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே. அப்ப இந்த அறிமுகத்தை எழுதிக்கோங்க எல்லாரும். இத மாதிரி வேற என்ன கேள்வி வந்தாலும் இந்த அறிமுகத்தை வந்து எழுதி ஈழ மாத்த வேண்டிய விஷயங்களை மாத்தி சரி பண்ணி எழுதுங்க. கிளியரா சொன்னது? ஓ டீச்சர். ஓ மிஸ். ஓகே, எழுதுங்க. சோழர் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்ட
ஓகே, எழுதுங்க. சோழர் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்ட சோழர் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்ட உயர்தமிழ் காப்பியமாக விளங்குகின்ற உயர்தமிழ் காப்பியமாக விளங்குகின்ற உயர்தமிழ் காப்பியமாக விளங்குகின்ற கம்பராமாயணத்தின் புகப்படலம் என்ற பகுதியில் புகப்படலம் என்ற பகுதியில் இராமன் தங்கியிருந்த இடத்தை பார்த்து புகப்படலம் என்ற பகுதியில் இராமன் தங்கியிருந்த இடத்தை பார்த்து இராமன் தங்கியிருந்த இடத்தை பார்த்து இராமன் தங்கியிருந்த இடத்தை பார்த்து துன்பமடைந்த பரதன் துன்பமடைந்த பரதன் துன்பமடைந்த பரதன் வடகரையிலிருந்து தென்கரைக்கு செல்வதற்கு துன்பமடைந்த பரதன் வடகரையிலிருந்து தென்கரைக்கு செல்வதற்கு தென்கரைக்கு செல்வதற்கு குகனை வேண்டி நின்ற பொழுது குகனை வேண்டி நின்ற பொழுது குகனை வேண்டி நின்ற பொழுது அதை ஏற்றுக்கொண்ட குகன் அதை ஏற்றுக்கொண்ட குகன் அதை ஏற்றுக்கொண்ட குகன் தனது இனத்தவரை அழைத்து தனது இனத்தவரை அழைத்து நாவாய்களை கொண்டு வரும்படி தனது இனத்தவரை அழைத்து நாவாய்களை கொண்டு வரும்படி நாவாய்களை கொண்டு வரும்படி கட்டளையிட 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 அந்நாவாய்கள் 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 வடகரைக்கு வருகின்ற வேளையிலும்
அந்நாவாய்கள் வடகரைக்கு வருகின்ற வேளையிலும் பின்னர் பரதனுடைய சேனைகளை ஏற்றிக்கொண்டு அந்நாவாய்கள் வடகரைக்கு வருகின்ற வேளையிலும் பின்னர் பரதனுடைய சேனைகளை ஏற்றிக்கொண்டு தென்கரைக்கு செல்லுகின்ற வேளையிலும் அவற்றின் தோற்றப்பொழிவுகள் வர்ணிக்கப்பட்டிருப்பதனை அவதானிக்கலாம். ஓகே, அப்ப ஒன்று வந்து சிவன் சேர் வெள்ளி குன்று குனிக்குமாம் பொன் குவடென குபேரன் மானம் அந்த வரியில காட்டிக்கிறது எங்களுக்கு பார்க்கலும். அதே மாதிரி நாவாய் கங்கையே இடமில்லாமை மிடைந்தன என்ற பாடல் வரியில தோற்றப்பொழிவு சொல்லலாம். அதே மாதிரி அக்கணத்து உகரி மேலும் அகல்மலை நிகர்த்ததம்மா இந்த வரியில எங்களுக்கு அந்த நாவாயுட தோற்றப்பொழிவை பார்க்கலும். அடுத்ததா வந்து கயல் கண்மாதர் ஒளிரடி கமலம் தீண்ட உயிர் படைத்தனவே என்ற வரியில் எங்களுக்கு இந்த நாவாயுட தோற்றப்பொழிவை பார்க்கலும். இப்ப நீங்க ஃபர்ஸ்டுக்கு இந்த பகுதியில வந்து பாடம் செய்யற டைம்ல இந்த பாடல் வரிகளை வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஒரு பாடல் வரி என்ன சொன்னேன் நான்? வரிகளை சொல்லுங்க. சிவன் சேர் வெள்ளி குன்று என குனிக்கும் அம்பொன் குவடு என. சஜானி கொஞ்சம் கவரை பெற்றின போல விலங்கல்ல. ஒன்று வந்து சிவன் சேர் வெள்ளி குன்றென குனிக்கும் அம்பொங்கொடுன அது ஓகே. வேற கங்கையும் இடமில்ல. எஸ், கங்கையும் இடமில்லாமை மிடைந்தன் என்ற வரி. வேற இவ்விடத்திலே பாடம் வைங்க. இதுதான் நீங்க தமிழ் படிக்க டைம். வேற அக்கணத்து உகரி மேலும் அம்மலை. எஸ், ஓகே. வேற இன்னும் ஒண்டிக்குது. கயல் கண்மாத ஒளிரடி கமலம். எஸ், ஓகே. கயல் கண்மாதர் ஒளிரடி கமலம். அப்ப இந்த வரிகளை வச்சு நீங்க எழுதினீங்கன்னு சொன்னால் சரி மார்க்ஸ் தருவாங்க. அப்ப இந்த வரிகளை எழுதுறதுக்கும் மெத்தட் இது எப்படின்னா, இப்ப நாங்க அறிமுகம் நல்லா எழுதிட்டோம். அப்ப அந்த அறிமுகத்துக்கு எப்படி மார்க்ஸ் ஈகுதான். அடுத்ததா வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லிட்டு இதனை என்று போட்டு பாடல் வரி அதுக்கு கீழால கொடுங்க. இப்படி இந்த இடத்துல எழுதினா சரி கம்பராமாயணம். ஓகே, இப்ப அதுல வந்து ஒன்று பல வடிவமும் நிறமும் உருவமும் உடைய நாவாய்கள் சிவபெருமாண்ட அந்த வெள்ளிமலை பொன்மலையை போலவும் குபேரண்ட புஷ்ப விமானத்தை போலவும் வடகரைய வந்தடைஞ்சு சொல்லி கூறப்படுகிற வேலையில அவருடைய தோற்றப்பொழிவு வந்து வர்ணிக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு பார்க்கலாம் என்று சொல்லிட்டு இதனை சிவன் சேர் வெள்ளி குன்றென குனிக்கும் அம்பொன் குவடென குபேரன் மானம் என்ற பாடலடி எடுத்து காட்டுகின்றது. இப்படி கொடுக்கணும். சரி எழுதிக்கோங்க. நான் இதுக்குள்ள ஆன்சர் உங்களுக்கு தாரேன். இந்த தாயார் பற்றிய அறிமுகம் அந்த கேள்விக்கு விளங்கப்படுத்தி விடுவேன். நீங்க நான் சொல்லித்தர மாதிரி ஆன்சர் எழுதுங்க. எழுதி எல்லாரும் அனுப்பணும். நான் ஃபுல் விடயம் தந்தால் நீங்க என்ன செய்யற, சில பேரு சில பேரு எழுதுறீங்க இல்ல. கிளாஸுக்கு வந்த எல்லாருமே எழுதுங்க. அரைவாசி பேரு தான் வேலை செய்வீங்க. மத்த அரைவாசி பேரும் என்ன செய்யறேன்னு எனக்கு நான் விளங்கல. நீங்க எல்லாரும் நல்ல ரிசல்ட் எடுக்கணும் தானே கிளாஸ்ல ஜாயின் பண்ணின. இப்ப ஆன்சர் வந்து வரும். நீங்க எழுதினதான் எனக்கு விளங்கணும். அதால எல்லாரோட ஆன்சரும் வரணும். இல்லாட்டி நீங்க அவ்வளவு நாளும் வேஸ்ட் பண்ணினு அர்த்தம் எழுதினாலும். ஓகே, எழுதிக்கோங்க எல்லாரும்.
பல வடிவமும் நிறமும் உருவமும் உடைய நாவாய்கள். பல வடிவமும் நிறமும் உருவமும் உடைய நாவாய்கள். பல வடிவமும் நிறமும் உருவமும் உடைய நாவாய்கள். சிவபெருமானது வெள்ளிமலை. சிவபெருமானது வெள்ளிமலை பொன்மலை போலவும். சிவபெருமானது வெள்ளிமலை பொன்மலை போலவும். போலவும். குபேரனது புஷ்பக விமானம் போலவும். குபேரனது புஷ்பக விமானம் போலவும். வடகரையை. புஷ்பக விமானம் போலவும் வடகரையை வந்தடைந்தன. நான் பேசுறது ஸ்ட்ரக் ஆகுதா இல்ல கிளியரா கேக்குதானே எல்லாருக்கும்? ஓகே, கவரேஜ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு தான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுது போல. நீங்க ரிட்டர்ன் கேளுங்க எல்லாரும். ஓகே, புஷ்ப விமானம் போலவும் வடகரையை வந்தடைந்தன. வந்தடைந்தன என கூறப்படுகின்ற வேளையில், கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்றேன், கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதிக்கோங்க. என கூறப்படுகின்ற வேளையில் அவற்றின் தோற்றப்பொழிவு. கூறப்படுகின்ற வேளையில் அவற்றின் தோற்றப்பொழிவு வர்ணிக்கப்படுவதனை அவதானிக்கலாம். அவற்றின் தோற்றப்பொழிவு வர்ணிக்கப்படுவதை அவதானிக்கலாம். இதனை சிவன் சேர் வெள்ளி குன்று என, இதனை என்று போட்டுட்டு மேற்கோக்குறில் எழுதுங்க. இதனை சிவன் சேர் வெள்ளி குன்றென குனிக்கும் அம்பொன் குபரென குபேரன் மானம். இப்ப ஒன்றுமே தெரியாத ஒருத்தர் என்றால் நீங்க இந்த பாடல் வரி எழுதினாலும் சம்டைம் அறிமுகத்தை நீங்க ஒழுங்கா எழுதிட்டு பாடல் வரிகள் எழுதிட்டு வந்தாலும் சும்மா 2-3 மார்க்ஸ போட்டுடுவாங்க. மேற்கோக்குறியில சிவன் சேர் வெள்ளி குன்றென குனிக்கும் அம்பொன் குவடென குபேரன் மானம் என்ற பாடலடி எடுத்து காட்டுகின்றது. ஓகே, அடுத்தது எழுதுங்க. அடுத்த பேராகிராஃபா. மேலும் அக்கறையில் உள்ளவர்களை இக்கரையிலும், மேலும் அக்கறையில் உள்ளவர்களை இக்கரையிலும்,
மேலும் அக்கரையில் உள்ளவர்களை இக்கரையிலும் இக்கரையில் உள்ளவரை அக்கரையிலும். இந்த விஷயம் ஒத்தரும் சொல்லல. இதுக்குள்ள பாடல் வரி யாருக்கு தெரியும்? லேசான பாடல் வரி. நங்கையர் நடை நன்னம் நானூறு செலவினாவாய். அங்கோடு இங்கு இழுத்து ஏற்றும் அமைதியின். எஸ் எஸ் அதுதான் வரணும். மாஜிதா சொன்ன மாதிரி அங்கொடங்கில் இழுத்து அந்த பாடல் வரி எழுதினீங்கன்னா சரி இருக்கு. ஓகே, எழுதுங்க. மேலும் அக்கரையில் உள்ளவர்களை இக்கரையிலும் இக்கரையில் உள்ளவரை அக்கரையிலும் இக்கரையில் உள்ளவரை அக்கரையிலும் ஏற்றி இறக்கும் தன்மையினால் ஏற்றி இறக்கும் தன்மையினால் இக்கரையில் உள்ளவரை அக்கரையிலும் ஏற்றி இறக்கும் தன்மையினால் ஏற்றி இறக்கும் தன்மையினால் தேவலோகத்தில் உள்ளவரை இவ்வுலகத்திலும் தேவலோகத்தில் உள்ளவரை இவ்வுலகத்திலும் இவ்வுலகத்தில் உள்ளவரை தேவ உலகத்திற்கும் இவ்வுலகத்தில் உள்ளவரை தேவ உலகத்திற்கும் ஏற்றிறக்கின்ற ஏற்றிறக்கும் தன்மையினால் தேவலோகத்தில் உள்ளவரை இவ்வுலகத்திலும் இவ்வுலகத்தில் உள்ளவரை தேவ உலகத்திற்கும் ஏற்றிறக்கின்ற புண்ணியம் பாவம். தேவ உலகத்திற்கும் ஏற்றி இறக்கின்ற புண்ணியம் பாவம் ஆகிய புண்ணியம் பாவம் ஆகிய இரு கருமங்களை போன்று காணப்பட்டிருந்தன. ஏற்றிறக்கின்ற புண்ணியம் பாவம் ஆகிய இரு கருமங்களை போன்று காணப்பட்டிருந்தன. இரு கருமங்களை போன்று காணப்பட்டிருந்தன. இதனை அங்கொடங்கு இழுத்து ஏற்றி இறக்கும் அந்த பாடல் வரி ஃபுல் எழுதுங்க. கொஞ்சம் மேற்கா குறியில் எழுது. அங்கொடங்கு இழுத்தி அண்ட் போட்டு டொட் வச்சுட்டு மேற்கா குறி மூடிட்டு என்ற பாடலடிகள் புலப்படுத்தி நிற்கின்றன எழுது. இதனை என்று போட்டு மேற்கா குறியில் எழுதிட்டு என்ற பாடலடிகள் புலப்படுத்தி நிற்கின்றன. ஓகே, அடுத்ததா எழுதுங்க. அடுத்த பேராகிராஃபா இந்த நாவாய் கங்கையும் இடமில்லாமை மிடந்தன் என்ற வரியில சொல்லப்பட்ட விஷயம் எழுதுவோம். எழுது. மேலும் வெற்றிடமில்லாதபடி மேலும் வெற்றிடமில்லாதபடி
மேலும் வெற்றிடமில்லாதபடி நாவாய்கள் நெருங்கி வருவதும் நாவாய்கள் நெருங்கி வருவதும் பெண்களின் நடையினை ஒத்ததாகவும் அசைந்து சென்றன. பெண்களின் நடையினை ஒத்ததாகவும் அசைந்து சென்றன. நடையினை ஒத்ததாகவும் அசைந்து சென்றன என கூறப்பட்டிருப்பதும் அவற்றின் தோற்றப்பொழிவினையே எடுத்து காட்டுகின்றன என கூறப்பட்டிருப்பதும் அவற்றின் தோற்றப்பொழிவினையே எடுத்து காட்டுகின்றன. எடுத்து காட்டுகின்றன. இதனை என்று போட்டு மேற்காக்குறியில் எழுது. நாவாய் கங்கையும் இடமிலாமையும் இடைந்தன என்ற பாடலடி புலப்படுத்தி நிற்கின்றன. இதனை என்று போட்டு மேற்காக்குறியில நாவாய் கங்கையும் இடமிலாமை மிடைந்தன என்ற பாடலடி புலப்படுத்தி நிற்கின்றன. அடுத்ததா உங்களுக்கு பாடல் வரியை ஃபெஸ்ட்டுக்கு சொல்லி விளக்கத்தை கீழாலே எழுதலும். நான் அப்படி ஒரு மாதிரி இப்ப தாரேன். அடுத்த பாடல் வரிக்கு இவை தவிர மேற்கோக்குறியில் எழுது. அக்கணத்து உகரி மீறும் அகல்மலை நிகர்த்ததம்மா. இது ஃபெஸ்ட்டுக்கு பாடல் வரிய போட்டு எழுதுற மாதிரி. இந்த மெத்தட்லயும் உங்களுக்கு ஃபுல் விடையும் எழுதிட்டு போவோம். மேலும் அதே மாதிரி மிக்ஸா எழுதவும் மேலும் சிலதுக்கு பாடல் வரிய கீழுக்கு போட்டு மேலு விளக்கம் கொடுத்து, சிலதுக்கு பாடல் வரிய கீழுக்கு போட்டு மேலுக்கு விளக்கம், அடுத்தது பாடல் வரிய ஃபெஸ்ட்டுக்கு போட்டு கீழால விளக்கம், அப்படி கொடுக்கலாம். இது எழுதிக்கோங்க. இவை தவிர மேற்கோக்குறியில் எழுது. அக்கணத்து உகரி நீளும் அகல்மலை நிகர்த்ததம்மா. இவை தவிர அக்கணத்து உகரி மீளும் அகல்மலை நிகர்த்ததம்மா என்ற பாடலடியினூடாக கடல் நீரை முகப்பதற்காக கடலுக்கு திரும்புகின்ற மேகத்தை ஒத்திருந்தன எனவும், கடல் நீரை முகப்பதற்காக கடலுக்கு திரும்புகின்ற மேகத்தை ஒத்திருந்தன எனவும், கடல் நீரை முகப்பதற்காக கடலுக்கு திரும்புகின்ற மேகத்தை ஒத்திருந்தன எனவும் நண்டுகள் என்றும் சொல்லும்படியாக சென்றன எனவும் வர்ணிக்கப்பட்டிருப்பதனை அவதானிக்கலாம். நண்டுகள் என்று சொல்லும்படியாக சென்றன எனவும் வர்ணிக்கப்பட்டிருப்பதனை அவதானிக்கலாம். ஓகே, அடுத்ததா எழுதுங்க. அடுத்த பேராகிராஃபா இவை மட்டுமல்லாமல் பெரிய பாய்மரக் கப்பல்கள் போல சென்ற நாவாய்கள் கயல் மீன் போன்ற கண்களையுடைய
இவை மட்டுமல்லாமல் பெரிய பாய்மர கப்பல்கள் போல சென்ற நாவாய்கள் கயல் மீன் போன்ற கண்களையுடைய கயல் மீன் போன்ற கண்களையுடைய கயல் மீன் போன்ற கண்களையுடைய மகளிரின் காலடிகள் படுவதால் கண்களையுடைய மகளிரின் காலடிகள் படுவதால் உயிர் பெற்றன போல் இருந்தன. மகளிரின் காலடிகள் படுவதால் உயிர் பெற்றன போல் இருந்தன என வர்ணிக்கப்பட்டிருப்பதும் உயிர் பெற்றன போல் இருந்தன என வர்ணிக்கப்பட்டிருப்பதும் நாவாய்களின் தோற்றப்பொழிவினையே எடுத்து காட்டுகின்றது. நாவாய்களின் தோற்றப்பொழிவினையே எடுத்து காட்டுகின்றது. இதற்கு சான்றாக மேற்கோக்குறில் எழுது கயல் கண் மாதர் ஒளியடி கமலம் தீண்ட உயிர் படைத்தனவே வச்சு மேற்கோக்குறி மூடிட்டு என பாடலடிகளை குறிப்பிடலாம். இதனை என்று சொல்லணும், இல்லைன்னா இதற்கு சான்றாக சொல்லணும். இதற்கு சான்றாக போட்டு மேற்கோக்குறியில கயல் மீன் மாதர் ஒளியடி கமலம் தீண்ட உயிர் படைத்தனவே என்ற பாடலடிகளை குறிப்பிடலாம். ஓகே, அடுத்த கேள்வி. யானைகள் கங்கையை கடந்த வீதம். அப்ப இவ்விடத்துல யானை போனத்தை மட்டும்தான் சொல்லணும். அதுல போயிட்டு குதிரையும் எழுதுறா இல்ல. சிலதுல யானை கங்கையை கடந்த வீதம் அன்று மட்டும் வரும், குதிரைன்னு கேட்காம. அந்த டைம்ல யானை மட்டும்தான் எழுதணும், குதிரை எழுதப்படாது. அதே மாதிரி குதிரை கங்கை கடந்த விடம் பார்த்தேன்னு சொன்னால் இதுல குதிரைப்படையை ஒரு பாடல்ல தான் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலும். அதே மாதிரி இந்த பகுதியில இன்னொரு கேள்வி இன்க்ளூட் பண்ணலாம். நான் அவங்களுக்கு கொடுத்தேன் டைப் பண்ண, ஆனா அவங்க அந்த கேள்வி டைப் பண்ணி பட்டில்ல. 5ஆவதா இன்னொரு கேள்வி வரையிலும். அது என்னன்னு சொன்னால் ராமன் மீது அவன் கொண்ட பேரன்பு காட்டப்பட்ட விஷயம் ஒரு கேள்வி வர சான்ஸ் இருக்குது. நான் அந்த கேள்வி உங்களுக்கு லாஸ்டா தாரேன். ஓகே, எழுதிக்கோங்க. அடுத்த கேள்வி, யானை கங்கை கடந்த விதம். அப்ப நீங்க இதுக்கு எப்படி அறிமுகம் எழுதுற? எல்லாத்துக்கும் அறிமுகம் எழுதணும். அதே மாதிரி டெஸ்டோட வார கேள்விக்கு கூடையா அறிமுகம் எழுதணும். டெஸ்ட் கேள்விக்கு கூடையா அறிமுகம் எழுதணும். அதுக்கு கீழால வரக்கூடிய விஷயங்களுக்கு கொஞ்சம் ஷோர்ட்டா எழுதி போட்டா சரி. இப்ப இது பரதண்ட கட்டளைப்படி மூத்த அமைச்சர்கள் ஒருவரான சுமந்திரன் முறை தவறாம 4 வகை படைகளையும் நாவாய்கள்ல ஏற்றி அனுப்பின வேளையில பரதண்ட சேனைகள் கங்கையை கடக்குது. அப்படி கங்கையை கடந்த யானைகள் கங்கை கடந்த விதம் எடுத்து காட்டப்பட்டதை பார்க்கலும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க இதை எழுத ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அறிமுகம் எழுதிக்கோங்க. பரதனுடைய கட்டளைப்படி, 2வது கேள்விக்கு பரதனுடைய கட்டளைப்படி மூத்த அமைச்சர்களில் ஒருவரான சுமந்திரன் பரதனுடைய கட்டளைப்படி மூத்த அமைச்சர்களில் ஒருவரான
மகளிர்ட தோற்றப்பொழிவும் கேட்டு வரையிலுமா? மகளிர்ட தோற்றப்பொழிவும் கேட்டு வரையிலும். அதாவது கங்கையில கடந்து சென்ற மங்கை மாத தோற்றப்பொழிவு. நான் என் அந்த கிளாஸ் பகுதி 2க்குரிய கம்பராமாயண கிளாஸ்ல அந்த கேள்விகள் எல்லாம் கொடுத்தேன். இப்ப இதுல இன்க்ளூட் பண்ணாத சில கேள்விகள் அதுல கொடுத்திருக்கிறேன். அந்த அந்த கிளாஸ்ல அந்த பகுதி 2 கம்பராமாயண கிளாஸ்ல கொடுத்திருக்கிறேன். இப்ப அதுக்கு வந்தவங்கள்ட்ட அந்த நோட் சீக்கும் மங்கை மாத தோற்றம் எல்லாம். இது வேற கேள்விகள். ஓகே, இத எழுதிக்கோங்க. அறிமுகம். பரதனுடைய கட்டளைப்படி மூத்த அமைச்சர்களில் ஒருவரான சுமந்திரன் பரதனுடைய கட்டளைப்படி மூத்த அமைச்சர்கள் ஒருவரான சுமந்திரன் முறை தவறாமல் நால்வகை படைகளையும் நாவாய்களில் ஏற்றி அனுப்பிய வேளையில்